மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜபமாலை பற்றிய தொடரில் இருக்கின்றோம். ஜபமாலை பற்றிய முக்கியமான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த தொடரில் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தகவலாக நமக்கு மாதா ஜபமாலை பக்தியோடைய வல்லமையை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த முழு தொடரையும் பார்க்காதவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வசதியாக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேருந்து இன்றைய வரைக்கும் எல்லா வீடியோக்களும் ஒரே லிங்கில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் உலக ஜபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணுன்னா அதுக்கான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இந்த வீடியோவுடைய கமெண்ட்டில் முதல் கமெண்ட்டாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அன்பானவர்களே, ஜபமாலை பக்தியை மாதா புனித சாமிநாதர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் காலத்தில் ஜபமாலைக்கு நிறைய புதுமைகள் நடந்துச்சு. அவர் காலத்திலேயே அதிசயங்கள் நடந்துச்சு. அப்படிப்பட்ட ஒன்றை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பிரான்ஸ் நாட்டுடைய அரசி பிளான்சே அப்படின்றவங்க கல்யாணம் ஆகி 12 வருஷம் குழந்தையே இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம், மனசில் வேதனை. இந்த நாட்டை ஆள்றதுக்கு அடுத்தது வாரிசு இல்லாமல் போயிருமேன்ட்டுன்னு அவங்களுக்கு கவலை. ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டு சோகமாக இருக்கிறவங்க. இதை கேள்விப்பட்ட புனித சாமிநாதர் அவங்கள போய் பார்க்குறார். அந்த அரசியை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு, நீங்கள் ஜபமாலை வேண்டுங்க, உங்களுக்கு மாதா குழந்தை வரத்தை கொடுப்பாங்க அப்படின்ட்டுன்னு சாமிநாதர் அந்த அரசிக்கிட்ட சொல்கிறார். அவங்களும் நம்பிக்கையாக ஜபமாலையை வேண்டுறாங்க. அவங்களுக்கு மாதா ஒரு அருமையான பரிசை கொடுத்தாங்க. 1213ஆவது ஆண்டு ஒரு ஆண் குழந்தை அந்த அரசிக்கு பிறந்தது. 12 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பிலிப் அப்படின்ற பேர். ஆனால் சோகம் என்னன்னா, அந்த குழந்தையாக இருக்கிறப்பே இறந்துடுது. 12 வருஷம் கழித்து பிறந்த குழந்தையினால் அந்த தாய் அரசி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அது வளர்ந்து பெருசே ஆகலை, குழந்தையாக இருக்கிறப்பே இறந்துடுது. இருந்தாலும் அந்த தாய் மனசு விடலை. அதை இதுக்கு மேலே அதிகமாக ஜபமாலை வேண்டாங்க, முன்பு இருந்ததை விட அதிகமாக வேண்டாம். இவ்வளோ சோகமான சூழ்நிலை நடந்தாலும் அவங்க ஜபமாலை பக்தியை விடலை. இன்னும் அதிகமாக மாதாட்ட கேட்டாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க அரசவையில் வேலை செஞ்ச எல்லாத்துக்கும் ஜபமாலையை கொடுத்தாங்க. இந்த ஜபமாலை கொடுத்து எல்லாரும் வேண்டுங்க, எனக்காக வேண்டுங்க அப்படின்ட்டுன்னு எல்லாருக்கும் ஜபமாலை கொடுத்தாங்க. அவங்களும் ஜபமாலையை ரொம்ப உறுதியாக வேண்டினாங்க. மாதா அந்த தாயினுடைய குரலை இந்த ஜபமாலை மூலம் கேட்ட அந்த வரத்தை மறுபடியும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. 1215ஆவது ஆண்டு மீண்டும் ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறந்தது. அந்த குழந்தை தான் லூயிஸ். அந்த லூயிஸ் மன்னரை பற்றி கேள்விப்படாதவங்களும் இருக்க முடியாது. பிரான்ஸ் நாட்டினுடைய மிக அருமையான அரசராக அவர் இருந்தார். நிறைய மாதா பக்தி அவருக்கு. அந்த பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு மிக மிக பிடித்தமான அரசராக இருந்தார். அவ்வளோ நல்ல செயல்களை அவர் செய்தார் லூயிஸ் மன்னர். அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஊரில் இருக்கிற எல்லாரையும், அதாவது ஏழைகள் பிச்சைக்காரங்களெல்லாம் அரசவைக்கு கூட்டிகிட்டு டேபிளில் உட்கார வச்சு அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்து சாப்பாடு அவரே போடுவாராம். சாப்பிட்டுட்டு கை நிறைய பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்புவாராம் ஒவ்வொரு சனிக்கிழமையும். அப்புறம் தான் ஒரு சனிக்கிழமையில் தான் சாகணும்னு அவர் மாதாட்ட வேண்டியிருக்கார். ஏன்னா மாதாவை ரொம்ப பிடிக்குன்றதுனால மாதாட்ட வேண்டியில் அவர் பிறந்தார். அந்த ஜபமாலை பக்தியினால் அவர் பிறந்தார். அப்போ நான் சாகிறது சனிக்கிழமையில் தான் சாகணும் அப்படின்னு வேண்டியிருக்கார். அதே மாதிரி இறந்துருக்கார். மாதா அவரை சனிக்கிழமை கூப்பிட்டுருக்காங்க. ஆக ஜபமாலை என்பது ஒரு சாமானியர்களுக்கு மட்டுமல்ல, பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிற அரசர்கள், அரசிகள் எல்லாருக்குமே இந்த ஜபமாலை மூலம் மாதா கேட்கின்ற வரத்தை கொடுக்குறாங்க. குறிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. அதில் குழந்தை வரம் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எனக்கு இல்லை அப்படின்ட்டு. ஒரு டீச்சர் கூட ஃபோன் பண்ணாங்க நேற்று இந்த வீடியோ போடுறதுக்கு முந்தின நாள். அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கு மாதா ஒரு நல்ல செய்தியை சொல்கிறாங்க. நம்பிக்கையாக வேண்டுங்க ஜபமாலையை. மாதா கண்டிப்பாக குழந்தை வரத்தை கொடுப்பார்கள். இந்த நேரத்தில் மாதா அவங்கள தொடுறாங்க. நீங்கள் ஜபமாலையை தொட்டு பிடிச்சிங்கன்னா மாதாவுடைய கையை பிடிப்பீங்க. அப்போ
என்னுடைய மகளுக்கு குழந்தை இல்லை, நான் குழந்தை கொடுக்குறேன்ட்டு ஆசீர்வதிப்பாங்க. எப்படி அந்த பிரான்ஸ் நாட்டு அரசிக்கு குழந்தை வரத்தை இந்த ஜெபமாலை வேண்டியதால் அவங்க கொடுத்தாங்களோ, அதே போல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாத எல்லாருக்கும் மாதா அருள் புரிவார்கள். நம்பிக்கையாக வேண்டுங்க, மனசு விடவே விடாதீங்க. ஜெபமாலையில் தோல்வியே கிடையாது. பாட்டே வந்திருக்குது நம்ம காலத்தில், வெற்றி தரும் ஜெபமாலைன்ட்டுன்னு. இதில் தோல்வியே இல்லை. அதனால தான் நான் இந்த தொடரை போட்டுக்கிட்டே வரேன். 70 நாள் ஆயிடுச்சு, என்னால் நிறுத்தவே முடியல. நான் இதை அது ஒரு தனி வீடியோவாக போகணும். நான் ஏன் இந்த தொடரை போயிட்டே இருக்குது அப்படின்றதுனால அதுவும் சொல்கிறேன் நான் ஒரு நாளை. ஆக அன்பானவர்களே, ஜெபமாலையில் வெற்றி தான், தோல்வி இல்லை. மாதாவை கொடுத்ததுனால இது நம்ம மனசில் கண்டுபிடிக்கல இல்லையா, மாதா கொடுத்ததுனால அதில் தோல்வி கிடையாது. ஆக நம்பிக்கையாக வேண்டுங்கள், மாதா உங்களை ஆசீர்வதிப்பார்கள். தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து, ஜெபமாலை நம்பிக்கை தருகின்ற ஒரு விஷயம் அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் போய் சேரட்டும். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். நன்றி. மரியாயே வாழ்க.